ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு பாவக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் பாவக்காய் பிடிக்காதவங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம பாவக்காய் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதில் சென்டராக இருக்க அந்த சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் இதில் மசாலாலாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். அப்போ தான் நல்லா கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் ஊறினுச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். அதுக்கடுத்து மிளகாத்தூள் சேர்த்துப்போம். நான் இந்த ஸ்பூனால் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் மிளகாத்தூள் எந்த அளவுக்கு காரம் இருக்குமோ அதுக்கு தகுந்தாப்பில் வேணா குறைச்சிக்கோங்க. இல்லை காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இது ஆனால் இதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தயிர் சேர்த்துப்போம். தயிர் சேர்த்து செய்கிறப்ப உங்களுக்கு கசப்பு ரொம்ப அதிகமாக தெரியாது. அது கொஞ்சம் கசப்பை எடுத்துரும். ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் இந்த பாவக்காய் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பேன் போட்டு அடுப்பில் லைட்டாக ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு இதில் ஆயில் விட்டுக்கோங்க. கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆயில் சூடாகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஆயில் ஊற்றிட்டு ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி பாவக்காய் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அதில் ஃபுல்லாக எடுத்து வச்சுருங்க. ஃபிஷ் ஃப்ரைலாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் பாவக்காய் வச்ச பிறகு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு சைடு நமக்கு ஃபுல்லாக குக் ஆன பிறகு அதுக்கப்புறம் திருப்பி விட்டுப்போம். உங்களுக்கு இது பாவக்காய் குக்காக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் ஃப்ரீ ஆகும். அப்போ நீங்கள் மேலே இருக்கிறதுலாம் கீழே படுற மாதிரி அந்த பேனில் படுற மாதிரி மாற்றி விட்டுக்கோங்க. ஒரு சைடு லைட்டாக உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆன பிறகு இன்னொரு சைடு அந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடும் ஃபுல்லாக குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா குக் ஆன பிறகு லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. கண்டிப்பாக இந்த பாவக்காய் ஃப்ரை உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.